ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் ஸ்டைல் குக்கிங். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான டேஸ்டான அவரைக்காய் சாம்பார் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே மணமாக இருக்கும். வாங்க இந்த சாம்பார் எப்படி ஈஸியாக டேஸ்டியாக செய்யலாங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அவரைக்காய் சாம்பார் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக 2 மெத்தடில் செய்வோம். ஒன்று தாளிச்சிட்டு செய்வோம், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக தாளிப்போம். நான் வந்து இன்றைக்கி ஃபஸ்ட்டு தாளித்து அதுக்கப்புறம் நான் வந்து சாம்பார் செய்ய போகிறேன். இதுக்கு கொஞ்சமாக கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு வெந்தயம் பார்த்திங்கன்னா இந்தளவு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கூடவே இந்தளவு ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரியும் போதே இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து குண்டு மிளகா இருந்தால் கூட அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை இதையும் சேர்த்து லைட்டாக வதக்கினதும் நம்ம வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 1/4 டீஸ்பூன் தாண்டி வர்ற அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. ரொம்ப நேரம் கருக விடாமல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 சின்ன வெங்காயம் போல் கட் பண்ணி தோல் உரித்து வச்சுருக்கேன். இதை சேர்த்து லைட்டாக ஒரு 1 நிமிஷம் வதக்கினா போதும். பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு தக்காளியை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சாம்பாருக்கு. தக்காளி வதங்கும் போதே கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம், ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட. நம்ம சாம்பார் பொடியில் ஆல்ரெடி மஞ்சள்லாம் சேர்த்து அரைச்சிருப்போம், அதனால் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பச்சை மிளகா ஆட் பண்ணுறேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சாம்பாருக்கு வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூளோட காரத்தை விட பச்சை மிளகா அந்த ஃப்ளேவர் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ லைட்டாக வதங்கட்டும். தக்காளி எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் போல் சாம்பார் பவுடர் சேர்த்துக்கலாம். இது வீட்டிலேயே அரைச்ச சாம்பார் பொடி தான். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். புளி தண்ணியை நம்ம இதோட சேர்க்குறப்ப நம்மளுக்கு இதோட பச்சை வாசனை எல்லாம் போயிடும். இப்போ புளி ஊற்றி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அவரைக்காய் சேர்க்க போகிறோம். அவரைக்காய் வந்து சீக்கிரம் வெந்துடும், அதனால் இந்த ஸ்டேஜில் சேர்த்தா போதும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 8 அவரைக்காய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை வந்து 3 துண்டு இல்லைன்னா 4 துண்டாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் குவான்டிட்டிக்கு ஏற்றால எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இதை நம்ம கொதிக்க விட்டுடலாம். நான் ஒரு 1 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த காய் வேகிற வரைக்கும் மட்டும் இதை நல்லா கொதிக்க விடணும். தண்ணி ரொம்ப சேர்த்துறாதீங்க, ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம பருப்பெல்லாம் சேர்க்குற போகிறோம். அதனால் வந்து முதல்ல அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க. இப்போ நல்லா மூடி வச்சு இது ஒரு 4 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இந்த காய் நல்லா நம்மளுக்கு வெந்துடும். ஒரு குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா 2 கையளவு துவரம் பருப்பும் 2 பூண்டும் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா நம்மளுக்கு காய் வந்து வெந்துருச்சு. அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆனது தெரியும் உங்களுக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கோம்ல பருப்பு, அதை சேர்த்துக்கலாம். பருப்பெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ நம்மளுக்கு உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த அவரைக்காயெல்லாம் சேர்த்து சாம்பார் செய்கிறப்ப அந்த அவரைக்காயோட வாசனை இந்த சாம்பாருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதி வந்து அந்த பருப்பெல்லாம் சேர்த்துருக்கோம்ல, எல்லாம் சேர்ந்து ஒன்றா மிக்ஸ் ஆகி வரணும். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ சாம்பார் நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக இருக்குன்னா கொத்தமல்லி இலையை தூவி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இந்த நெய் வந்து ஃபைனலாக சேர்க்குறப்ப நம்மளுக்கு சாம்பாரில் ரொம்ப சூப்பராக இருக்கும். சுட சுட சாப்பிட்றப்ப நமக்கு அந்த நெய்யோட ஃப்ளேவரும் சேர்ந்து சாம்பார் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். அந்த நெய்யோட ஃப்ளேவர் அந்த கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால அதோட ஃப்ளேவர் வந்து வெளியே போகாமல் மூடி வச்சு நம்ம பரிமாறலாம். ரொம்பவே சூப்பரான டேஸ்டான நம்மளோட அவரைக்காய் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.